டுடே ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா, பாயில் எக், ஸ்மூத்தி, ரசம், நூடுல்ஸ். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், கீ சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, வெங்காயம் பூண்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். ஒரு கை அளவு புதினா மல்லி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 கிரீன் சில்லி, உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருந்த காளான், அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவும் 2 ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வெயிட் பண்ணி சீரக சம்பா ரைஸும் அதுக்கு தேவையான வாட்டரும் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு. அடுத்ததாக மஷ்ரூம் கிரேவி. ஒரு பேனில் ஆயில், சோம்பு தாளித்து சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, உப்பு சேர்த்து சில்லி பவுடர், மல்லி பவுடர், கரம் மசாலா, கறி மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு காளான் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு தண்ணி சேர்க்காம ஆயிலே வேக வச்சு அதையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன் 20 மினிட்ஸ். 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி புளி கரைச்சி சேர்த்து மிளகு, கிரீன் சில்லி, பூண்டு, கறி லீவ்ஸ், மல்லி சேர்த்து மிக்சியில் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக நுர வந்தோடனே கடுகு, கறி லீவ்ஸ், வத்தல், பெருங்காயம் சேர்த்து தாளித்து இறக்கிட்டேன். நெக்ஸ்ட் நூடுல்ஸ் ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம், 2 எக்கு சேர்த்து நூடுல்ஸு ஆல்ரெடி சுடுதண்ணியில் வேக வச்சு அதோட சோயா சாஸும் மேகி பவுடரும் சேர்த்து ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணி மல்லி சேர்த்து ரெடி பண்ணி இறக்கியாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு நான் செஞ்ச மெனு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா? குரு 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 குருன்னு பார்க்குறேன். குரு 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 நாங்கள் பார்த்தோம்.